ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆனியன் போண்டா. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 2 பெரிய ஆனியனை நான் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 2ஆக வந்து கட் பண்ணிக்கணும். ஒரு ஆனியனை பார்த்திங்கன்னா இதை நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுக்கணும். இதே போல் மீதமுள்ள வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். வெங்காயமும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து உதிர்த்து விடணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 2ஆக நல்லா உதுத்தி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து போண்டா செய்கிறப்போ தனித்தனி லேயராக நமக்கு வரும். இந்த மாதிரி கை போட்டு நல்லா வந்து உதுத்து விட்டுக்கோங்க. இப்போது உதுத்து விட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மசாலாஸை சேர்க்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து சுண்டு விரல் சைஸை இஞ்சி எடுத்துகிட்டு அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். பிகாஸ் எதனால் இதை சேர்க்குறோன்னா நல்லா கலர் தரும் ரெட் சில்லி பவுடர். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துட்டு 1 கப் அளவு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கணும். அடுத்து நான் 1/2 கப் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா போண்டா பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரும். அதனால் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காதீங்க. ஏன்னா நமக்கு வெங்காயத்திலே தண்ணி இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் வந்து இருக்கிறத வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுங்க. தேவையான அளவு மட்டும் தண்ணியை வந்து சேர்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ தேவைப்படுதோ அந்தளவு வந்து தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவு வந்து பதம் இருக்கணும் நம்ம ஆனியன் போண்டா செய்கிறதுக்காக. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி போண்டா செய்கிறதுக்கு. இப்போ இது கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துட்டு ஜென்டலாக இதை நம்ம வந்து உருட்டணும். டைட்டாக வந்து உருட்டாதீங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக வந்து உருட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இதே போல் ரிமைனிங்ஸ் மாவையும் நம்ம வந்து இந்த மாதிரி போண்டா மாதிரி உருட்டி எடுத்து பாத்திரத்தில் வச்சுக்கணும். மொத்தமாக எனக்கு பார்த்திங்கன்னா 8 ஆனியன் போண்டா வந்து தயாராகி வந்திருக்கு. இதை நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடான பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வரணும். இது பொரிக்கிறப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வரணும். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு நம்ம உருட்டி வச்சுருந்த ஆனியன் போண்டா வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் 1லேருந்து 2 போண்டா வந்து சேர்த்துக்கோங்க சின்ன கடாயாக இருந்தால். அப்போ தான் நமக்கு பிரியாமல் வரும். இப்போ இதை போட்டதும் நமக்கு எண்ணெய் நல்லா சலசலப்பு வந்து ஆரம்பிச்சிருச்சு. போண்டா போட்டதும் இமீடியட்டாக திருப்பி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலே நல்லா வந்து வெந்து வரட்டும். இந்த டைமில் நம்ம வந்து ஒன்றா லைட்டாக எடுத்து திருப்பி விடுவோம். ஒவ்வொரு போண்டாவையும் இதே போல் நம்ம வந்து மெதுவாக எடுத்து ஒரு போண்டாவை நல்லா திருப்பி விட்டுட்டு ஈவனாக நமக்கு வெந்து வரும். போண்டாவும் நல்லா எண்ணெயில் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. சலசலப்பாக வந்து போண்டாவும் வெந்து வருது. இந்த சலசலப்பு அடங்கினதும் நமக்கு போண்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து வந்துருச்சு. போண்டா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 1 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும் இந்த போண்டா. இப்போ வந்து போண்டாவும் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா மேலே இருக்க லேயர் மட்டும் தான் வெந்து வரும். உள்ளே இருக்க லேயர் பார்த்திங்கன்னா வெந்து வராது. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு போண்டாவும் தயாராகிடுச்சு. இது ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இதே போல் ரிமைனிங்ஸ் உள்ள போண்டாவையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே வந்து சுலபமாக எப்படி வந்து ஆனியன் போண்டா செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸு கொடுக்கணும்னு தெரியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆனியன் போண்டாவை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.